மகாபாரதத்தில் மிகவும் துன்பமும் வேதனையும் அனுபவித்தவர் யார் தெரியுமா? அது கர்ணனோ பீஷ்மனோ அல்ல, அவர்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். கிருஷ்ணர் பிறந்தது ஒரு சிறையில். பிறந்த உடனே தாயை விட்டு விலகி கோகுலத்திற்கு அனுப்பப்பட்டார். சிறு வயதிலிருந்தே எதற்கும் ஆசைப்படாத கிருஷ்ணர் ராதையை உயிருக்கு உயிராக காதலித்தார். ஆனால் விதியின் விளையாட்டால் அவரது காதலும் ஒன்றுபடாமல் பிரிவாகவே முடிந்தது. தர்மத்தை நிலைநாட்ட குருசேத்திர போரில் பாண்டவர்களின் பக்கம் நின்றார். அந்த போரில் ஒவ்வொருவரும் கீழே விழும் போதெல்லாம் கண்ணீர் வடித்தது கிருஷ்ணரின் உள்ளம். போர் மேடையில் அவரது உடல் அல்ல, ஆனாலும் அவரது உள்ளமே இரத்தமாக சிந்தியது. போரில் இறந்த அனைவரின் பாவங்களையும் தனது மீது ஏற்றுக்கொண்டார். அஸ்வத்தாமனுக்கு சாபம் அளித்த பின்னர் அந்த வேதனையை அவர் தனக்குள் தாங்கிக் கொண்டார். துரியோதனன் தொடை உடைக்கும் போது அந்த வலியின் பிணத்தை அவரே மனதளவில் சுமந்தார். இப்படி வாழ்நாள் முழுவதும் துன்பத்தையே அனுபவித்த கிருஷ்ணர் இறுதியில் காந்தாரியின் சாபத்தையும் பெற்றார். அதனால்தான் தனது சொந்த யாதவர்கள் அனைவரையும் இழந்தார். இறுதியில் காட்டில் ஒரு வேடனால் விடப்பட்ட அம்பாள் ஒரு அனாதை போல் தனித்தனி இறந்தார். இவ்வளவுதான். மகாபாரதத்தில் மிக அதிக துன்பத்தை தாங்கியவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே.